Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல hair accessories தான் பார்க்க இருக்கோம். Hair accessoriesல ruffle hairband எப்படி ஸ்டிட்ச் பண்றதை நாம பார்க்கலாம். இந்த மாதிரி ruffle hairband எப்படி ஸ்டிட்ச் பண்றது அதற்கான மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான ஃபேப்ரிக் மெட்டீரியல் எலாஸ்டிக்கும் நமக்கு வேணும். இதனுடைய லென்த் சைஸ் 23.5 இன்ச். நீங்க 25 inches வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹேர் பேண்ட் உடைய வித் சைஸ் 6 இன்ச் நமக்கு வேணும். இப்போ ஃபேப்ரிக்கை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு ரைட் சைடு உள்ளேயும் ராங் சைடு வெளியிலையும் வருமாறு ஃபோல்ட் பண்ணிட்டு மார்க்கிங் பண்ணணும். இதுல 6 இன்ச் அகலம் எடுத்திருந்தோம். அதுல பாதி 3 இன்ச் மார்க் பண்ணணும். இந்த மார்க்கிங் எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணதுக்கு சென்டர்ல 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். இப்போ மேல இருந்து இது வரைக்கும் தான் ஸ்டிச் போடணும். இப்போ டேப்பை 3 இன்ச் மார்க்கிங் சென்டர்ல வச்சுட்டு அதுக்கு கீழே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அதில் பாதி பாதியாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி சென்டரில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இதில் தான் நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போது ஸ்டிச்சிங் போட்ட இந்த சைடை நம்ம சென்டராக எடுத்துக்கணும். அந்த ஸ்டிச்சிங்கை கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போது மேலே இருக்க இந்த லேயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்க இந்த சைடையும் மேலே இருக்க இந்த சைடையும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கணும். இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேறு ஒரு வீடியோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரைட் சைடு நம்ம துணியை திருப்பி எடுக்கணும். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை லெவல் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மேலே வர்றது மாதிரி திருப்பி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை அயன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் இருந்து ரெண்டு சைடோடைய மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ டேப்பை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஃபுல் ரவுண்டுக்கு நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண அந்த பிளேஸில் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் சேம் மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். முதல்ல ரெண்டு சைடே நம்ம ஜாயின் பண்ணும்போது சென்டரில் ஸ்டிச் போடலை. ஸோ இந்த சைடோடு தான் நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணணும்.
இப்போ டைட்டா நம்ம நாட் போட்டுடலாம். ஸோ நாட் போட்டோன்னா நமக்கு ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணும்போது எலாஸ்டிக் வந்து ஸ்டிச்சிங் உள்ளாடி போயிடும். இப்போ நம்ம இதுலயும் நம்ம ஸ்டிச் போடணும். நீங்க மிஷின்ல வச்சு நீங்க ஸ்டிச் போட்டு எடுத்துக்கங்க, அல்லது கையில கூட நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்களும் இந்த ஹேர் பேண்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி ரஃபிள் ஹேர் பேண்டில் டபுள் கலர் யூஸ் பண்ணி எப்படி ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஹேர் பேண்ட் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த ஹேர் பேண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ஹேர் பேண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஹேர் பேண்டோடைய ஃபைனல் லுக்கு. ஸோ பார்க்கவே ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.